வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் விஸ்வநாதன் சொல்கிறாரு, நமக்கு கவர்மெண்ட் டெண்டர் கிடைக்க போகுது, ஒரு ஃபெஸ்டிவல்து, அதை நம்ம எடுக்கணுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பல்லவி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கவர்மெண்ட்டில் டெண்டர் விட்டுருக்காங்க, அதில் நீங்கள் கலந்துக்கலையாப்பான்ட்டு கேட்குறாங்க. விஸ்வநாதன் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கும்போது நான் கலந்துக்கிட்டேன், இப்போ அவன் என்னோடய சம்மந்தி ஆகிட்டான், மாப்பிள்ளை வேறு அந்த இடத்துல சேர்மனாக இருக்கார், அதில் நான் போய்ட்டு கலந்துக்கலன்னாக்கா எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை, அதனால் நான் போய்ட்டு கலந்துக்கலான்ட்டு இவர் சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரியாகிடுது. சாயங்காலம் ஆகுது, இவங்க எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. என்னடா ரொம்ப ஜாலியாக வர, உடம்பு சரியாக போயிடுச்சான்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க கண்ணனுக்கு. அவனுக்கு எங்கள் உடம்பு சரியாக போச்சு, அவன் நடிச்சான்னுட்டு அவங்க பாட்டி சொல்லிடுறாங்க. என்ன ருக்கு, நீ என்னை போட்டு கொடுக்க பார்க்குறியான்ட்டு அவர் கேட்குறாரு. இதெல்லாம் நாடகமான்ட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. அவங்க அப்பா போயிட்டதுக்கப்புறமா கண்ணன் கிட்டே இருக்கிற கோட்டு அவங்க அம்மா வாங்குறாங்க. தூக்கி போடுறேன் குடுறானிட்டு அதில் பார்வதி வாங்கிக்கிறாங்க. பார்வதி கையில் இருந்துட்டு பல்லவி வாங்கிட்டு போய்ட்றாங்க. பரவாயில்ல, பல்லவி அவளுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சா கூட இப்போ நல்லா பொறுப்பாக பார்த்துக்கிறா, மனசு மாறிட்டா இருக்குதுன்ட்டு பார்வதி அவங்க மாமியாரும் பேசிக்கிறாங்க. நைட்டு தூக்கம் வராத பார்வதி கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க, மாமா என்கிட்ட நார்மலாக முன்ன மாதிரி பேசலை, நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனதில்ல, மாமா நம்ம மேலே கோபமாக இருக்காருன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, டெண்டரோட ஃபைலை உங்கள்கிட்ட தான் கொடுத்து வாங்குவார், நீ கவலைப்படாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு சைபர் கிரைம்லேருந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, பல்லவின்ற ஃபோன் நம்பர்லேருந்து இன்னொருத்தருக்கு அந்த வீடியோ போயிருக்குது, அதை தான் அவங்க எடுத்திருக்காங்க. பல்லவி யாருன்னு கேட்டவொடனே என்னோட தம்பி பொண்டாட்டி, இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து போயிருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னுட்டு. ஆமாம், அவங்க தான் எடுத்திருக்காங்க, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையான்ட்டு அவர் கேட்குறாரு. அது கேட்டது இவர் ஷாக் ஆகிட்டு அவரும் இவர் சொன்ன விஷயத்தெல்லாம் பார்வதி கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அதை வேணும்னு தான் பண்ணியிருக்கா, அவளை கல்யாணம் பண்ணும்போது பேச்ச ஆரம்பித்தப்போ நான் அவளை வேணாம்னு சொன்னேன், நீங்களாம் கேட்கல, இப்போ பார்த்து அவள் புத்தியை காட்டிட்டா, அவள் ரொம்ப மோசமானவமாக இருக்குது, இது தெரியாமல் நம்ம சாதாரணமாக இருக்கும், அந்த விஷயத்தை போய்ட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லலாம், அவளை பற்றி சொன்னோம்னா தான் மற்றவங்களாம் உஷாராக இருப்பாங்க, இதை விட அவள் பெரிய வேலை கூட பண்ணி வைப்பான்ட்டு. அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகிட்டு சொல்கிறாங்க, அஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தா, அதனால் மாறி நடந்ததுனால கோவத்தில் ஏதாவது பண்ணியிருப்பா விடுங்கன்னுட்டு, அது எப்படி தெரியாமல் செஞ்சுருப்பா, வேணும்னு தான் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் நம்மளை ஃபாலோ பண்ணி வீடியோவில் எடுத்து போட்டிருக்கானாக்கா, இந்த குடும்பத்தில் நம்ம போனன்றதை அவள் காட்டி கொடுக்கறதுக்காக தான் அதை போட்டு அப்பா கிட்ட நம்ம பேச்சு திட்டு வாங்க வச்சு இவ்வளோ தூரம் பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே அவத்தான், இதை சும்மா விடக்கூடாது, நான் போய்ட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறேன்னுட்டு இவங்க வேணாங்கன்ட்டு தடுக்கிறாங்க. இப்போ டெண்டர் வேறு எடுக்க போகிறீங்க, அந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணுறது எதுவும் வேணான்னுட்டு இவங்க தடுத்துடுறாங்க. இதே நேரத்தில் அஞ்சலி வீட்டில் லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அஜய் உட்காராரு. நாம் எந்த ஒரு கனிமனுக்கு போகலாம், பார்த்து சொல்லுங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக நம்ம இங்கே தான் நிம்மதியாக இருக்கும்போது எதுக்காக போகணும், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தேவையான்ட்டு அவர் கேட்குறாரு. நானும் போகணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்கலான்ட்டு வருத்தமாக இருக்கீங்களா, நாளாக சரியாக போட அவங்க ஏற்றுக்கவங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் போகணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் வேணான்னு விடுங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி, நீயே ஆசைப்பட்டுட்டு போகலாம் விடுன்ட்டு அந்த இடத்துல அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. அவரும் உட்காராரு. அப்பா நாங்கள் ஹனிமூன் போகிறதுக்காக ஒரு யூரோப்புக்கு சொல்கிறாங்க அவங்க. சரிம்மா, ஒரு வாரம் நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்குள்ளார நீங்கள் வேணுன்றதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க திரும்ப லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் அஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டே நினைக்கிறாரு, இந்த ஹனிமூனுக்கு நீ எப்படி போகிறேன் நானும் பார்க்குறேன்ட்டு. அஜயும் பார்த்து ஷாக் ஆகிறாரு. பொழுது விடிஞ்சு எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. பார்வதி கேட்குறாங்க, மாமா என்கிட்ட ஃபைலை கொடுத்து என்னை எடுத்து கொடுக்க சொல்லுவாரான்னுட்டு. ஆமாம், உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவார், இவ்வளோ நாளாக நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ இந்த வீட்டு மகாலட்சுமி, எப்பவுமே உங்கள்கிட்ட தான் ஃபைலை கொடுத்து வாங்குவார், அந்த மாதிரி உங்கள்கிட்ட தான் செய்ய சொல்லுவார் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கண்ணனோட அம்மா பார்த்து பாட்டி சொல்கிறாங்க, ஏன் எப்போ பாரு இவ்வளோ தான் செய்யணுமா, இன்னொரு மருமக வந்திருக்கா, அவளுக்கு வருத்தம் இருக்காதா, அவகிட்ட செய்ய சொல்லணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் விஸ்வநாதன் நிற்கிறாரு. என்ன எல்லாத்தையும் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டீங்களான்ட்டு அவர் இந்த பக்கமாக திரும்பி பல்லவிக்கிட்ட சொல்கிறார், என்னோட ரூமில் டெண்டரோட ஃபைல் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வான்ட்டு. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவங்க சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.